அண்ணி அவனை விடுங்க, நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு இந்த பூ பழம் இதெல்லாம் ஓகே தானே? இதெல்லாம் உங்களுக்கு வேண்டாம்னா நீ உனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாச்சும் சொல்லுமா. உங்க அன்பு எனக்கு புரியுது, ஆனா எனக்கு என் அன்பு மட்டும் போதும். எப்படிங்க உங்க விரல்ல அடிபட்டுச்சு? அது ஒண்ணும் இல்ல கண்மணி, பென்சில் சீவும் போது இப்படி ஆயிடுச்சு. சரி நீ எனக்கு டிஃபன் எடுத்து வை கண்மணி, நான் இப்போ சீக்கிரமா கிளம்பணும். நீங்க எப்படிங்க சாப்பிடுவீங்க? இந்த கை வச்சு உங்களால சாப்பிட முடியுமா? நீ எனக்கு ஸ்பூன் கொடு, நான் அதை வச்சு சாப்பிட்டுக்கிறேன். நான் இருக்கும்போது நீங்க எதுக்கு ஸ்பூன்ல சாப்பிடணும்? அதுக்கப்புறம் பொண்டாட்டின்னு நான் எதுக்கு இருக்கேன்? நான் உங்களுக்கு ஊட்டி விடுறேன், நீங்க அப்படியே சாப்பிடுங்க. உங்களுக்கு ஊட்டி விட்டுறதை விட எனக்கு வேற என்ன வேலை இருக்கு? இவன் அண்ணி ஊட்டி விடுங்கிறதுக்காக கட்டு போட்ட மாதிரி நடிக்கிறான்னு நினைக்கிறேன். உனக்கு 100 வயசு கண்மணி, இப்பதான் அவனை பத்தி நினைச்சிட்டு இருந்தேன். 100 வயசுல நான் தோலெல்லாம் சுருங்கி நான் கிளவி ஆயிடுவேன். ஆனா என்னோட காதல் அப்படியேதான் இருக்கும் கண்மணி. என்னைக்கும் என் கண்மணி எனக்கு குமரி தான். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஒரு புது ஆரம்பம். உண்மை சொல்ல போனோம்னா இன்னைக்குதான் நம்ம வாழ்க்கையே தொடங்க போறோம். அதான் தேய்பிரை முடிஞ்சு வளர்ப்பிறையை தொடங்கிடுச்சுல. நம்ம ஜாதகத்துல இருக்க தோஷத்தையும் கோயிலுக்கு போய் தீர்த்துட்டு வந்துட்டோமே. அதான் நீ கோயிலுக்கு போய் பொங்கல் வச்சுட்டு வந்துட்டியே. இல்லங்க, நான் இப்போ விரதத்துல இருக்கேன். நீ யாரு கேட்டு இந்த மாதிரி விரதம் எல்லாம் வேண்டிக்கிற கண்மணி? இப்படிலாம் சொல்லாதீங்க. அத கண்டிப்பா நான் நிறைவேற்றணும். நீ தப்பு பண்ணிட்ட வெண்ணிலா. வீட்டை விட்டு நீ வந்திருக்கவே கூடாது. நீ உள்ள இருந்தே பிளான் பண்ணி அவளை பெர்மனண்டா அந்த வீட்டை விட்டு துரத்தி இருக்கணும். அதை விட்டு நீ இப்படி ஆபீஸ் கெஸ்ட் ஹவுஸ்ல வந்து உட்காந்துட்டு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்க. நீ வந்தது அவளுக்கு ரொம்ப வசதியா போயிடுச்சு. அவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. நான் ஒண்ணும் இங்க சும்மா இல்ல, அவங்கள பிரிக்கிறதுக்கு வேற ரூட்ல போயிட்டு இருக்கேன். அதுக்கான எல்லா வேலையும் நான் ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டேன். சாரி பாட்டி, என்னால இதுக்கு மேல உங்ககிட்ட எதையும் சொல்ல முடியாது. சொல்லிட்டு இறங்கினா நிறைய விஷயம் ஃபிளாப் ஆயிடுது. செஞ்சதுக்கு அப்புறம் தானா உங்களுக்கே அது தெரிய வரும்.